நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல 7 ஜென்மங்களில் செய்த பாவங்களையும் நீக்கக்கூடியது. வைகுண்ட ஏகாதசி அன்று இறப்பவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது. வாழ்நாள் முழுவதும் இறை பக்தியுடனும் தர்ம சிந்தனையுடனும் இனிய குணத்துடனும் இருப்பவர்களே ஏகாதசி என்று மரணம் அடைவர். பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மொத்தம் 15 திதிகள் உள்ளன. ஆனால் இவற்றில் ஒரு சில திதிகள் மட்டுமே அதிக சிறப்பு மிக்கதாகவும் அந்த நாட்களில் விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த திதிகள் அனைத்திலும் சிறப்பான இடம் ஏகாதசி திதிக்கு உண்டு. இந்த திதிக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு? யார் இந்த ஏகாதசி என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்கு இருக்கப்படும் விரதங்களில் மிக முக்கியமானது ஏகாதசி விரதம். பாவங்களை போக்குவதுடன் மோட்சத்தை தரக்கூடியது ஏகாதசி விரதம். வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருப்பவருக்கு மறுபிறவி கிடையாது. தேவர்களுக்கு நிகரான அந்தஸ்தினை அவர்கள் பெறுவார்கள். அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி எனப்படுகிறது. யார் இந்த ஏகாதசி? தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான். அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். முரனுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார். பிறகு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலிலுள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார். அவள் முரனுடன் போரிட்டு வென்றாள். அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்ற பெயர் சூட்டினார் பெருமாள். அசுரனை வென்ற நாள் ஏகாதசி என அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார். அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஏகாதசி திதி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்தால் திருமாலின் அருளை முழுவதுமாக பெற முடியும். வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருப்பது எப்படி? ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டுமே சாப்பிட வேண்டும். ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும். குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாம். விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை பறிக்கக்கூடாது. பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்துவிட வேண்டும். விரத முறைகள்: இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். மறுநாள் துவாதசி அன்று காலையில் 21 வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும். இதில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும். துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலிலும் உறங்கக்கூடாது. 10வது திதியாகிய தசமி, 11வது திதியாக ஏகாதசி, 12ஆம் திதியாகிய துவாதசி என்று 3 திதிகளிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும். பலன்கள்: ஏகாதசி என்று விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும். சகல செல்வங்களும் உண்டாகும். பகைவர்கள் நீங்குவார்கள். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள். வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்க வாசல் வழியாக பெருமாளை தரிசித்தால் பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.